ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம எக்கு ஆம்லேட் கறி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு 5 பல், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயம், கருவேப்பிலையும் போடணும். பச்சை மிளகாய் போடக்கூடாது, கடைசியில் தான் போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. அதையும் அப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுதெல்லாம் அதை போடுங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையிலும் அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்தோடனே அந்த தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றணும். மிளகாத்தூளையும் போடணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுவும் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். உப்பு தேவையான அளவு. அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் அதில் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். மூடிடுங்க. 6 முட்டையை நல்லா இது கொதிச்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பால் விடணும். இல்லை 6 முட்டையை உடைச்சாச்சு. நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணுங்க. அப்போ தான் முட்டையோட ஆம்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எண்ணெயை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா நுர வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை ஊற்றினா தான் நல்லா உப்பி வரும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த நுரையை மட்டும்தான் ஊற்றணும், அடியோடு ஊற்றக்கூடாது.
அடியில் செவந்துருச்சு. அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பார்த்து போடுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பஃபியா. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணுங்க. நம்ம விருப்பம் போல் கட் பண்ணிக்கலாம். 6 பீஸு 4 பீஸு அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த கிரேவியில் போடுங்க. போட்டு அப்படியே அந்த மேலேயும் அந்த கிரேவி அப்படியே பண்ணி அது மேலே அப்படியே செய்யுங்க. மேலே போடுங்க. அப்படியே கிரேவியெல்லாம் போட்டு தடவி விட்டுட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அது கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டு வந்தாலும் புது மாதிரியாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ கொத்தமல்லியை போடுறோம். அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாயை அப்படியே தூவ வேண்டியதான் அது மேலே. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இது பன்னீர் புலாவ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் வச்சு சாப்பிட்டா. தேங்க்யூ.